வணக்கம். அது ஒரு கொரோனா காலம். ரமேஷ் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. அவனுக்கு ஒரு குழந்தை இருக்குது. ஒரு டைம் திருவிழாக்காக அவன் குழந்தையும் அவன் மனைவியும் கூட்டிகிட்டு போகிறான். ஒரு 2 நாள் அங்கே தங்கிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு திரும்பி வரும்போது கொரோனானால் ஊரடங்கு உத்தரவு போட்டுறாங்க. ஸோ அதனால் அவன் மட்டும் சென்னையில் தனியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்புறம் அவன் தனியாக சமைச்சு சாப்பிட்லான்னு முடிவெடுக்கிறான். சமையல் செய்கிறான். ஆனால் அது அவன் வாய்க்கு ருசியாக இல்லை. அதனால் அவன் இதுக்கு மேலே சமைக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுறான். உடனே அன்றைக்கே அவன் கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துகிட்டு போகிறான். கொரோனானால் எல்லா கடையுமே பூட்டியிருக்கு. போயிட்டே இருக்கான். எந்த கடையும் திறக்கலை. அங்கே ஒரு பெரிய குண்டால் பிரியாணி செஞ்சு அதை தட்டி ஒருத்தன் விற்றுக்கிட்டு இருக்கான். அந்த பிரியாணியை பார்த்தோன்னே பறை எடுத்து அடிக்கும்போது ஒரு உணர்ச்சி வசத்தில் ஆடுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு பரவசம் அவனுக்கு இருக்குது. வாங்கிட்டு வீட்டுக்கு வரான். அவன் தெருமுனையில் வரும்போது ஒரு 35 வயசு மதிக்கத்தக்க ஒரு பெண்மணி, 7 வயசு மதிக்கத்தக்க ஒரு சிறுமி அந்த கொரோனா காலத்துலேயும் வித்தை காட்டிகிட்டு இருக்காங்க. அந்த தெருவில் இருக்க அத்தனை பேருமே அந்த வித்தையை ஜன்னல் ஓரமாக ஜன்னல் கதவை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவன் அந்த சிறுமி டான்ஸ் ஆடுறதும் உடம்பை வளைச்சி வித்தை காட்டுறதும் பார்த்துட்டே கடந்து போகிறான். கொஞ்சம் தூரம் போன பிறகு வண்டியை நிறுத்திட்டு திரும்பி வரான். அவன் பேக்கெட்டில் இருந்த ஒரு 500 ரூபா எடுத்து அந்த பெண்மணிகிட்ட கொடுக்குறான். அந்த பெண்மணி வாங்க மறுக்கிறாங்க. அந்த சிறுமிக்கிட்ட கொடுக்க சொல்கிறாங்க. அவன் கொடுக்குறான். புரிஞ்சுது. அந்த சிறுமியை உற்சாகப்படுத்த தான் அந்த பெண்மணி அந்த 500 ரூபாவை அந்த சிறுமிக்கிட்ட கொடுக்குறான்னு தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துட்டு அவன் வீட்டுக்கு வரான். வீட்டு கதவை திறக்கிறான். அதுக்குள்ளே அந்த மேலே சத்தம் அந்த வித்தை காட்டுற இடத்துலேருந்து அமைதியாகுது. அவன் கொடுத்த அந்த 500 ரூபாவில் அன்றைக்கி நடக்கவிருந்த ஒரு மாபெரும் கலை நிகழ்ச்சி பாதியிலே நிப்பாட்டிட்டாங்க. கதவை திறந்து உள்ளே போய் பிரியாணி சாப்பிட்றான். பிரியாணி நன்றாக இருந்தது. இத்தோட இந்த கதை முடியுது. கொரோனா மாதிரி உயிர்கொல்லி நோய்களுக்கும் பல நோய்களுக்கும் கூட மருந்து கண்டுபிடிச்சாச்சு. இந்த பசிக்கொல்லி நோயை மட்டும் இன்னும் மருந்து கண்டுபிடிக்கலை. அதுக்குண்டான அறிவியல் அறிஞர்கள் இன்னும் இந்த பூமியில் பிறக்கவே இல்லை. நன்றி.